காய்ஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து ஒரு சாக்லேட் கேக் வந்து ஐசிங் பண்ணி கேக்கை ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேக் பேஸை வச்சுட்டு சுகர் சிரப் போட்டு விப்பிங் க்ரீம் போட்டு சாக்கோ சிப்ஸ் ஃபில் பண்ணி நம்ம வந்து அதை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் கேக்கை. அதே மாதிரி செகண்ட் லேயர் வச்சு சுகர் சிரப் விப்பிங் க்ரீம் சாக்கோ சிப்ஸ் அப்படி போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில் பண்ண பிறகு தேர்ட் லேயர் வச்சு சுகர் சிரப் போடுங்க. சுகர் சிரப் வந்து சாக்லேட் கேக்கு நல்லா வெட் பண்ணலாம். வெட் பண்ணால் நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். அதுக்கடுத்து சுகர் சிரப் வெட் பண்ணிட்டு நம்ம வந்து க்ரம் கோட் கொடுக்க போகிறோம். என்னோடய விப்பிங் க்ரீம் வந்து நல்லாவே செட் ஆனதுனால சீக்கிரமாக க்ரம் கோட் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒயிட்டும் லைட் ஷேட் ஆஃப் பர்பிள் தான் இது பண்ணிக்க. ஃபஸ்ட்டு ஒயிட்டை வந்து நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து கொஞ்சம் பர்பிள் வந்து இது பண்ணி அங்கங்கே நான் திரும்பியும் லைட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்த பிறகு நான் வந்து பர்பிள் கலரில் தான் நான் அங்கங்கே இது பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 2D நாசில் எடுத்து ஒரு ஃப்ளார் மாதிரி டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இன்னொரு பைப்பிங் பேக்கில் ஒயிட்டும் பர்பிளும் கலந்த மாதிரி அந்த இது பண்ணி அதே நாசிலில் போட்டு ஒரு ஃப்ளார் மாதிரி திரும்ப அங்கங்கே இது பண்ணிக்கலாம். இது வந்து ஏற்கனவே செட்டான க்ரீம்ங்கிறதுனால இவ்வளோ நான் சீக்கிரமாக பண்ணுறேன். இல்லைனா கொஞ்சம் நேரம் ஆகும். உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து கீழே வந்து சும்மா ஃப்ளார் மாதிரி வச்சு எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஒரு 2 hours செட் பண்ணிட்டு கேக்கை வந்து நீங்கள் பீஸ் போடலாம். சூப்பராக இருக்கும். இது சாக்லேட் கேக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.